நான் செய்தேன் ஸ்பான்சர் பை சித்தி. போட்டோ பாருமா முத பந்திக்கே வந்துச்சு நம்ம ஆளுங்க ஃபுல்லா லைனா உட்காந்துறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா மேரேஜ் தான் பரபரப்பா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மண்டபத்திலே படுத்து தூங்கிட்டு காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பியிருக்கோம். ஸோ என்னோட அவுட்ஃபிட் இதுதான். நல்லாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் சாரி. ஆமா, பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. அவள் ஏன் சாப்பிடுதான் அவளை கிளப்பணும். ஸோ இப்போ வந்து எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படிலாம் ரெடி ஆகிட்டாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நெக்லஸ் ஆரத்தை பத்தியா? இந்த ஆரத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆட்டியை போட்டு வந்திருக்கேன் எங்க சித்தி கிட்ட இருந்து. சூப்பரா இருக்கு. அதனால வந்து கொஞ்ச நேரம் நான் போட்டு வந்துட்டு தரேன்னு சொல்லிட்டு கடனா வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட காட்டுறோம் பார்க்கலாம். நான் செய்தா பூ வைக்கல பேபி. பூ வைக்கல. ஆமா, பூ எங்கேயாவது போய் அதையும் ஆட்டியை போட்டு தான் வரணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நகையும் ஆட்டையை போட்டுக்கிறாரு. செம்மையா இருக்குல்ல? நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இதே மாதிரி எடுத்து கொடுத்துரு. அதுக்காக தான் போட்டு காட்டுறது. புரியுதா? சூப்பரா இருக்கு. இதே மாதிரி வாங்கி கொடுன்ற. ஆமா. சித்தி எல்லாம் ரெடியா இருக்காங்க. எல்லாரும் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நலங்கு வைப்பாங்க ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு. ஸோ அதனால நார்மல் புடவைலாம் ரெடி ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நலங்கு வச்சதுதான் கூரை புடவை வந்து மாத்துவாங்க. ஸோ பார்க்கலாமா? பார்க்கலாம். பூ வாங்கி பூ வை. பூ வச்சாதான் ஒரு நல்ல கலர். நான் செய்தேன் ஸ்பான்சர் பை சித்தி. அப்ப உன்னோட செயின் அங்க போயிடுச்சா? கொஞ்ச நேரத்துக்கு வந்து இங்க மாத்தி விட்டாங்க. சித்திக்கு போட்டோமா? சோ அவங்க நேத்துல இருந்து நீ ஒரு டைம் போடுன்னு சொன்னாங்க ஆசையா. அதனால வந்து நான் நீயே புடிங்கி போட்டுக்கல. இல்ல சரி இதுவும் போட சொன்னாங்க. அதனால போட்டுக்கினேன். நல்லா காட்டணும்ல, அடுத்து எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு அது டைம்ல நாங்க எடுக்கும்போது சொல்லிட்டேன் எனக்கு இதே மாதிரி வேணும்னு. வாங்கி கழுத்துல போட்ட உடனே சொல்றாரு எனக்கு இதே மாதிரி ஒண்ணு வாங்கி கொடு அப்படின்னு. அம்மா அங்க ரெடி ஆயிருக்காங்க. சித்திலாம் ரெடி ஆயிட்டாங்கப்பா. அடுத்து யாரெல்லாம் ஒரு மணி நேரமா ஒரு கண்ணாடி தூக்கி சுத்திங்க இருந்தாங்க. ரம்யா எங்க இருக்கு? ரேபர் மேக்கப் ஆர்டிஸ்டா மாறிட்டாரு. யாரா அது? தங்கச்சி தான் ரெடி ஆயின்னு இருக்காங்க. நிறைய மச்சி நிச்சயம் சொன்னுக்கு இருக்காங்க. ஆமா எல்லாருமே நான் பூ ஆட்டையை போட்டுட்டேன். பூ பத்தல, நீ போய் வாங்கினு வா. அழகா ரோஸ் வச்ச மாதிரி கலர்ஃபுல்லா இது வேணும். அதனால பூ வாங்கிட்டு வா. ஓகே ஓகே பேபி. ரம்யா மேக்கப் ஃபுல் மேக்கப். ரம்யா ரெடி ஆயிட்டாங்க. நைட்டு சாரி கட்டியிருந்தாங்க பாத்தியா? சூப்பரா இருந்தது. ஒல்லியா இருந்தாலும் நல்லா அழகா இருந்தா. கொஞ்சம் எல்லாம் சதை போட்டா நல்லா இருக்கும். எல்லாம் ஒல்லியா கிடக்குது. எல்லாம் ஒல்லியா கிடக்குறாங்களே. ரம்யாவும் ஒல்லியா கிடக்குது. ஐலைனர் போடுறதுக்காக போடுறேன்னு சொன்னேன். அதனால எடுத்துட்டு வந்துருக்கா. எடுத்துட்டு வந்துட்டார் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்பதான் வராரு. அப்பா இப்பதான் வராரு. நைட்டு வரவே இல்ல. கல்யாணத்துக்கு நேரா வராரு. சில்லுன்னு வந்திருக்காரு. இப்பதான் அப்பா வந்திருக்காரு வண்டியில. நைட்டு வரல. அதனால காலையில மாடு பால்லாம் கறந்துட்டு வரல. நான் பார்க்கவே இல்லை. யாரும் காட்டிட்டு வர கிட்ட வந்து தான் தெரிஞ்சு. நான்
உடம்பு சரியாச்சா மாமா? ஃப்ரெண்ட்ஸ், சரண்யாக்கு வாங்கி வச்ச கல்யாண சீர்வரிசெல்லாம் பார்க்கலாம். மரத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அலமாரி கட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ பெட்டு எல்லாமே சேர்த்து அழகாக செட்டாக வாங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் பாருங்கள். ஸோ அப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அது மாதிரி கிரைண்டரு நல்லா பெருசாக. ஸோ இது மாதிரி கிரைண்டர் இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரைண்டரில் மாவு அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரண்யா அந்த கல்லை எப்படி தூக்குவானே தெரில. ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே மேலே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் போழக்கூடம் நேற்று பார்த்தோம் இல்லையா, லட்டுலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த போழக்கூடம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பாத்திரம் இதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. அம்போகம் பண்ணும்போது இதெல்லாம் பிரித்து என்ன பாத்திரம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கணக்கு பார்த்து கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் சாப்பிட கிளம்பிட்டீங்க. சாப்பிட போறோம். கல்யாணம் சூப்பரா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மோதர்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேலை சாப்பிடுறது தான். அதனால சாப்பிட வந்து கிளம்பியாச்சு. இப்பதான் அமைதியா இருக்கு. சீர்வரிசெல்லாம் காட்டணும் இல்லையா, இங்க வச்சிருக்காங்க கட்டல் பீரோ, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, அப்புறம் இது வாஷிங் மிஷின் சொல்ற மாதிரி அது கிரைண்டர் வாஷிங் மிஷின் மாதிரி இது நல்லா பெருசா அதெல்லாம் கீழே வச்சிருக்காங்க. சாப்பிட்டு வந்து அம்போகம் பண்ணுவாங்க, அது மட்டும் பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா வந்து போச்சு கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மொதல் பந்திரியே வந்துச்சு. நம்ம ஆளுங்க ஃபுல்லாக லைனாக உட்காந்துறாங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா லைன் முடிஞ்சு போச்சு. அடுத்த ரவுண்ட்ல போய் உட்காரலாம். ஓகே, நீ நானே இந்த பந்தியில் உட்காந்துக்கலாம். கம்பெனி ஆள்லாம் இருக்காங்க. சாப்பிடலாம். தாத்தா கொடு, தாத்தா கொடு. தாத்தா கிட்டே பொங்க காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறாரு பாரு. சிரிப்பா பாருங்க அவருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்ப தூரம் வண்டியில் போகிறோம் லேசாக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேரீலாம் கழிச்சு வச்சு கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம பாவாடை சட்டை பலாசா பேண்ட். நான் சங்கீதா லட்டா ஸ்வீட்டு கல்யாண ஸ்வீட்டு
ஆஹா சுஷிதா நாங்க போறோம் ஊருக்கு போறோம் எங்களுக்கு பாய் காட்டின்னு இருக்கிறாரு பாய் காட்டுறாரு உனக்கும் சேர்த்து ஜஸ்ட் வரலையா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் சூப்பராக முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்